கோயம்புத்தூர்ல நம்ம தூரத்து சொந்தமான மாமா வீடு இருக்கு. அவங்க கிட்ட அங்கே கண்டங்கத்திரி கிடைக்குமான்னு கேட்டேன். ஏன்னா நிறைய இடங்களை தேடி அது கிடைக்கல. அவங்களும் அங்க கிடைக்குன்னு சொன்னாங்க. சரின்ட்டு கோயம்புத்தூர் போயிட்டு அதை தேடி போயிட்டு இருந்தோம். போற வழியில பாரம்பரிய முறைப்படி பாட்டி ஒருத்தவங்க ஆட்டுக்கல்ல கறிக்குழம்புக்கு மசாலா துவையல் அரைச்சிட்டு இருந்தாங்க. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மசால் மசாலாவா? என்ன மசாலா? கறிக்கு. கறிக்கா? என்னென்ன கலக்குறீங்க அதுக்கு? வரமிளகா, மல்லி, மட்ட சோம்பு, அப்புறம் இஞ்சி, தேங்காய் எல்லாம் போட்டு வறுத்து தனித்தனியாக வறுத்து ஆட்டுறேன். சரியா? ஆட்டிக்காமியா? அதில் வறுத்து ஆட்டினா நல்லா இருக்கும். தேங்காய் எல்லாம் வறுத்து எல்லாம் ஆட்டு தனித்தனியாக வறுத்து நல்லா இருக்கும். சரியா? நீ எங்கே போய் ஆட்டுற மிக்கிலியா? எல்லாம் இப்ப மிக்ஸ் தானே பண்றாங்க. கொடகெல்லாம் இப்ப பார்க்கவே முடியல. கடையில் வாங்கி கறி மசாலா போட்டு நாக்கம் அடிச்சிட்டு நல்லாதான் இருக்குது. மிக்கி வச்செல்லாம் எல்லாம் வறுத்து ஆட்டும் நல்லா இருக்கு. என்ன கறி? சிக்கனுக்கா மட்டன்? எல்லாத்துக்குமே தான். மட்டன் நல்லா இருக்கு. மட்டனுக்கு தான் ஆட்டுது, சிக்கனுக்கெல்லாம் ஆட்டும். எல்லாம் கண்ட பொடியெல்லாம் வாங்கி போட்டேன். நல்லது. எனக்கு பிடிக்காது. இதானே அப்புறம் உடம்புக்கு நல்லது. ஆமா, மிக்சி வாட்டினா ஒரு மாதிரி வெங்காயம் தனியா, மிளகாய் தனியா, மல்லி தனியா, பட்டை சோம்பு தனியா போட்டு வளர்த்து. இந்த பாட்டி 80 வயசு ஆக போகுதுங்க. அவங்க இந்த வயசுலயும் எப்படி வேலை செய்யறாங்க பாருங்க. இப்ப இருக்கிறவங்களால 5 நிமிஷம் கூட அந்த குடகளை ஆட்ட முடியாது. போட்டு குழம்பு வேண்டிய தாளிக்குவேன். போட்டு குழம்பு வேண்டிய பிற்பாடு தாளிக்குவேன். தனியா கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். பொடி எல்லாம் கறி மசாலாலாம் நல்லா இருக்கும். நீ போய் ஆட்டுறியா? நீ போய் ஆட்டுறியா? ஆட்டுறதுல யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல. அதனால வந்து வீடியோ எடுத்து போடுறேன். வறுத்து மிச்சம் போட்டு ஆட்டுறாங்கல்ல. மிளகாய் தனியா, மிளகாய் தனியா, தேங்காய் தனியா வறுத்து போட்டா நல்லா மனம். எல்லாம் இப்ப மிக்சில தான் போட்டு ஆட்டுறாங்களா? எல்லாம் மிக்சி. பொடி வாங்கிட்டு வந்து தேங்காய் வந்து ஆட்டி கட்டி குத்திருக்காங்க. கடையில் கறி மசாலா, மட்டன் மசாலா அதெல்லாம் நல்லா நீ எப்போ மாட்டுது. எங்க மருமாலும் மிச்சம் போட்டு ஆட்டி வைக்கும். மிளகாயெல்லாம் ஆட்டி வச்சா நல்லா கடையிலலாம் வாங்கிட்டு வேஸ்ட். அது எத்தனை நாள் பொடி பசப்பாடி நல்லா இருக்கும். அந்த பொடியெல்லாம் எவ்வளோ நாளாக வாங்கி வச்சதா அதே காமி. மல்லி தனியா வரமிளகா, மல்லி, வெங்காயம், பட்டை சோம்பு எல்லாம் வறுத்து ஆட்டி ஒரு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எல்லாம் வறுத்து தனித்தனியாக வறுத்து மல்லி தனியாக, வெங்காயம் தனியாக, தேங்காய் தனியாக. உங்கள் வீடுகள்லையும் இந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதை என்னெல்லாம் பண்ணி சாப்பிட்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சிக்கனுக்கும் மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி கேட்கறீங்க.